அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சனி பெயர்ச்சி பலன்கள், கன்னிராசி பலன்கள் டிசம்பர் 27, 2020 அன்று தனுஷ் ராசியிலே உள்ள சனி பகவான் மகர ராசியிலே பெயர்ச்சி உள்ளது. சனி பகவானின் இந்த நகர்வு ஒரு 2.5 வருட காலம் மகர ராசியில் இருக்கும். 2021, 2022, 2023 ஒரு 6 மாதங்கள் 5-6 மாதங்கள் வரை இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களில் சனி பகவானுக்கு 3 பார்வைகள் உண்டு. பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடம். 5ஆம் இடத்திலே 4ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் மகரமாகிய 5ஆம் இடத்தில் அவருடைய சொந்த வீட்டிற்கு பெயர்கின்றார். கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இது நன்மைகளை அளிக்கும். அதே நேரத்தில் கன்னிராசியில் உள்ள நட்சத்திரங்கள் ஹஸ்தம், உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதங்கள். இந்த பலன்கள் ஓரளவு பொருந்தும். இது பொது பலன்கள். உங்களுடைய ஜாதக கட்டத்திலே மகரம் மற்றும் மீனம் இவற்றில் கிரகங்கள் இருந்தால் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு மாறுதல்களை அளிக்கும். புதன், சுக்கிரன், சனி இந்த 3 கிரகங்கள் சேர்க்கை கன்னிராசியிலே இருப்பவர்களுக்கு துலாம் ராசியில், மகரம், கும்பம் மற்றும் ரிஷப ராசியில் இருந்தால் மேன்மையான தனலாபம் உண்டு. அதே நேரத்தில் சனி பகவானுடைய 7ஆம் பார்வையாக இந்த படத்திலே கடகத்தை பார்க்கின்றார். கடகம் ஜலத்தத்துவ ராசி, நீர் தத்துவ ராசி என்று கூறுவார்கள். சனி பகவானுடைய 7ஆம் பார்வை கடகத்திலே இருப்பது நன்மை, புது முயற்சிகள், பழையன கழிதல், புதியன புகுதல் என்று கூறக்கூடிய வகையிலே புது முயற்சிகள் அமையும். அதே நேரத்தில் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் அஷ்டமாதிபதி ஆகின்றார். உங்கள் ஜாதக கட்டத்திலே மகரத்திலே செவ்வாய் உச்சமாக இருந்தாலோ அல்லது செவ்வாய் மேசம் மற்றும் விருச்சிக ராசியில் இருந்தாலோ இவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் சிறிது சிரமங்களை அளிக்க வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ஜாதக கட்டத்திலே துலாம் ராசி 2ஆம் ராசி ஆகின்றது. வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம். இந்த துலாம் ராசியில் சனி பகவான், சுக்கிரன் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி தனச்சேர்க்கையை அளிக்கும். அதே நேரத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, கேதுக்கள் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி சிறிது மனக்கவலைகளை அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசிக்கு மிக முக்கியமான கிரகம் அட்டமாதிபதியாகிய செவ்வாய். செவ்வாய் சனி சேர்க்கை கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சிறிது சிரமங்களை அளிக்க நேரிடலாம். அதே போன்று கன்னிராசிக்கு குரு பகவான் கேந்திராதிபத்திய தோஷ கிரகமாகிறார். 7ஆம் இடம் மீனம். மீனராசியிலே குரு பகவான் இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு வீடு, மனை, திருமண பாக்கியம், திருமணம் செய்த இடத்திலிருந்து உதவிகள். ஏனென்றால் 7ஆம் பாவமாகிய மீனராசியில் சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையை செலுத்துகின்றார். சுப விரயங்கள், வீடு, மனை, வாகனம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சனி பகவானுக்கு யோகக்கார கிரகம் சுக்கிரன் மற்றும் புத கிரகம் சேர்க்கை இருக்கக்கூடிய கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மையான பலன்களை அளிக்கும். இந்த சனி பகவானுடைய நகர்வு உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த சனி பகவானுடைய நகர்வு உண்டு.
அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயின் சாரம், திருவோண நட்சத்திரம் சந்திரனின் சாரம். இந்த சந்திரனின் நட்சத்திரத்தில் சனி பகவான் நகர்வு இருக்கும் பொழுது ஓரளவு சிரமங்களை அளிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஜாதகத்தினுடைய அடிப்படை மிக முக்கியமானது. இவையெல்லாம் பொது பலன்கள். உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து இந்த பலன்கள் மாறும். பொதுவாக பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலே சனி பகவானுடைய தன் சொந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் மாற்றம், மேலான நன்மைகள், புது முயற்சி, புதிய நண்பர்கள், வீடு மனை அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஆகியவற்றை இந்த 2.5 வருட காலத்தில் அளிக்கும். நன்றி.